அந்த பெருமை அவனுடைய மனசுல வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. எப்பா, நீ ஏன் பெருமைப்படுற? இது நீ கட்டினதுன்னு சொன்ன இல்லை, அதனால மனிதனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு ஒப்பாவாய். உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய பெருமையினால வேதம் சொல்லுது, அவனுடைய முடியெல்லாம் நிறைய வளர்ந்துச்சாமா. அவன் ஒரு ஒரு சாதாரணமான ஆடு மாடை போல வெளியிலே கழுத்தில் ஒரு கயிறை கட்டி ஒரு குத்தி அடித்து அதில் அவனை கட்டி வச்சிருந்தாங்களாமா. எவ்வளோ பெரிய நிலைமையை பாருங்க. ஒரு ராஜா, மகா பெரிய அந்த பாபிலோனுடைய ராஜா, ஒரு மனசுக்குள்ள ஒரு பெருமைப்பட்டதுனால அவன் ஒரே நாள் தன்னுடைய ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எதை வேணாலும் கர்த்தர் சமாளிப்பாரு. ஆனா பெருமை உள்ளவங்க பட்சத்துல கர்த்தர் நிற்க மாட்டாரு. நீங்க உயர்த்தப்படும் போது, நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களுக்கு பெருமை மட்டும் வந்துடக்கூடாது.